அப்படின்னு. அதனால தேர்தல் கமிஷன்ங்கிறது இந்தியாவினுடைய தேர்தல் கமிஷன் சுதந்திர இந்தியாவில் அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. இத்தனை மொழி, இத்தனை மாநிலம், இவ்வளவு கலாச்சாரம், வேறுபட்ட பண்பு, இதையெல்லாம் இருந்து ஓட்டு போறதுனா என்னன்னே தெரியாம அன்னைக்கு ஏழை எளிய மக்கள் படிக்காதவர்களுக்கும் முதன்முறையா வாக்குரிமை கொடுத்து ஒரு தேர்தல் நடத்தினாங்க. இதுல பல பெண்கள் புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க நோட் பண்ணும்போது. அது எப்படி சொல்லுவாங்க, பல பெண்கள் வந்து ஓட்டு போடுறத பத்தி அவேர்னஸ் இருக்காது. இதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய சாதனையை 1952 இந்திய தேர்தல் சாதித்து காமித்தது. அது தேர்தல் கமிஷனுக்கு பெருமை, அன்றைய பிரதமர் நேருவுக்கு பெருமை. இன்னைக்கு அந்த நேருவுடைய பேரன் தான் தேர்தல் கமிஷன். தேர்தல் முறையே இங்கு சிதைந்து விட்டது. இனிமேல் இங்கு தேர்தல் நடத்துவதே கேலிக்கூத்தாயிரும். இப்ப இந்த தேர்தல் கமிஷன் இதை வைத்துக் கொண்டு தேர்தல் நடத்தினா அப்புறம் நீங்க எதுக்கு தேர்தல் நடத்தணும்? இப்ப என்னுடைய சராசரி குடிமான எனக்கே கேள்வி வருது. எப்படியா இருந்தாலும் பாஜக ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துருவாங்கன்னு சொன்னா எதுக்கு தேர்தல் தேதியை அறிவிச்சுட்டு எல்லா கட்சியும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு மை செலவழிச்சு ஒரு மிஷினை போட்டு அவ்வளவு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தேர்தல் நடத்திட்டு நீங்க தேர்தலே நடத்த வேணாமே. இப்படிதான் தேர்தல் நடத்தினா தேர்தல் நடத்த வேணாம்.